ஹலோ, நான் உங்கள் டாக்டர் செந்தில், காஸ்மெட்டிக் சர்ஜன், தேஜாஸ் காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர். இப்போது நிறைய பேஷண்ட்ஸ் கைனகோமாஸ்டியா சர்ஜரிஸ்க்காக வர்றாங்க. இந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் காமனாக வர டவுட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றா கிளியர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டவுட் என்னென்னா, சர்ஜரி முடிஞ்சு, தட் இஸ் கைனகோமாஸ்டியா சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சென்சேஷன்ஸ் திருப்பி அதே மாதிரி வந்துருமா அப்படிங்கிறது காமனாக கேட்குறாங்க. இப்போது நம்ம கைனகோமாஸ்டியா சர்ஜரிங்கிற எல்லாத்துக்கும் தெரியும், லைப்போசக்ஷனும் பண்ணுவோம், ப்ளஸ் கிளாண்ட் எக்ஸிஷன் நம்ம பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுனா, அந்த கைனகோமாஸ்டியா சர்ஜரியில் அந்த லைப்போசக்ஷன் பண்ணுறனால இந்த சென்சரி நர்வ்ஸ் டெம்பரரியாக அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது ஒரு 4 to 5 monthsக்கு அந்த சென்சேஷன்ஸ் லைட்டாக குறையும், அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக வந்துடும். ஸோ கைனகோமாஸ்டியா சர்ஜரி முடித்து ஒரு 4 to 5 monthsக்கு மட்டும் சென்சேஷன்ஸ் கொஞ்சம் மினிமலாக டல்லாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னா, சப்போஸ் சார் எனக்கு ஒரு சைடு மட்டும் கைனகோமாஸ்டியா இருக்குது, அந்த ஒரு சைடு மட்டும் ஆப்ரேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க. ஆனால் சாதாரணமாக பார்த்தா ஒரு சைடு மட்டும் கைனகோமாஸ்டியா இருக்காது, இன்னொரு பக்கமும் பார்த்தா ஒரு சின்னதாக ஒரு ஃபேட்டும் சில கிளாண்டும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாக தரோவாக அவங்கள எக்ஸாமின் பண்ணிவிட்டு 2 பக்கமும் ஆப்ரேட் பண்ணால் தான் 2 சைடு ஈக்குவலாக வரும். ஏன்னா ஒரு சைடு மட்டும் ஆப்ரேட் பண்ணிட்டேன்னா ரெண்டாவது சைடு லெஃப்ட் சைடில் வீக்கமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ஒன் சைட் கைனகோமாஸ்டியானா ஆல்வேஸ் ஆப்ரேட் ஆன் போத் சைட்ஸ் தான். மூணாவது என்னென்னா, இந்த கைனகோமாஸ்டியா திரும்ப வருமா அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்னென்னா, இந்த கைனகோமாஸ்டியாவுக்கு சர்ஜரி நம்ம என்னென்னா, கைனகோமாஸ்டியாவுக்கு லைப்போசக்ஷன் பண்ணுவோம், கூட கிளாண்ட் எக்ஸிஷன் நம்ம பண்ணிடுறோம். ஆனால் இந்த ஃபேட்டு நம்ம ஃபுல்லாக லைப்போசக்ஷன் பண்ணிடுறோம். சப்போஸ் நீங்கள் ஒரு 80 கிலோஸ் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 20% ஆஃப் ஹிஸ் பாடி வெயிட், இப்போது ஒரு 100 கிலோ ஆகிறாங்க அப்படின்னா, அந்த ஃபேட் திரும்பி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது ஸ்லைட்டாக கைனகோமாஸ்டியா திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எப்போவுமே கைனகோமாஸ்டியா சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் வெயிட்டை நல்லா கரெக்டாக நார்மலைஸ் பண்ணி கரெக்டாக வச்சுட்டோன்னா கைனகோமாஸ்டியா திரும்பி வரக்கு சான்சஸ் இல்லை. ஸோ இதுதான் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் ஒரு 3 டவுட்ஸ் இப்போ கிளியர் பண்ணியிருக்கோம். அடுத்த எபிசோடில் மீதி சில கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ.